ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ரூம் ஸ்டிக்கை எப்படி வைக்கணும்னு இருக்கு. என்ன இப்படி நிக்க வைக்கணும், இப்படி படுக்க வச்சிட்டீங்கன்னா நீங்க படுத்துருவீங்க. கீழே இப்படி அந்த இது கூட்டுற இது இருக்கு இல்லையா, அது மேல் நோக்கி இருக்கணும். கீழ் நோக்கி வச்சுட்டீங்கன்னா கடன் நிறைய வரும். அது இல்லாம நிறைய பேர் வீட்டுல அப்படி கண்ட இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. இப்படியே படுக்க வச்சிட்டீங்கன்னா நீங்களே படுத்துருவீங்க. ஏதாவது நோயில படுக்கிறதோ இல்ல உங்களுக்கு கடன் 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 பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் பாருங்க, பழைய விதமான இதையே பல வருஷமா வச்சிருக்கக்கூடிய துடைப்பக்கட்டையை தான் வச்சிருப்பாங்க. அப்ப வீட்லயே பேசும்போதே சில பேர் பிள்ளையை திட்டுக்கிறதுக்குலாம் நிறைய பேர் சொல்லுவாங்களா, விளக்குமாறு தொடப்பக்கட்டை பிஞ்சிரும், விளக்குமாறு பிஞ்சிரும், சீமாறு பிஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கமெண்ட்டுக்கு நான் கமெண்ட் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு, கேளுங்க. நீங்கள் மாற தலைகீழாக வச்சாலும் சரி, படுக்க வச்சாலும் சரி, உங்கள் தலையில் என்ன எழுதி இருக்கோ அதுபடி தான் உங்களுக்கு நடக்கும். அடுத்த கமெண்ட்டு, ஒரு மனுஷன் பொய் பேசலை, அதுக்குன்னு ஏக்கரா கணக்கில் பொய் பேசக்கூடாது, சரியா? ஓகே. அடுத்தது, உருட்டி விடு. ஓகே. அட நம்புங்கப்பா, ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடும். ஓகேங்களா? நல்லாவே உருட்டு உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. ஓகே. இது யார் இந்த மரமண்டை? அப்புறம், நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு கடனே இருக்காது. அடுத்த கமெண்ட்டு, இது சொல்கிறதான்னு தெரில, கேட்டுக்கோங்க. ஐயா, ஒயன் ஷாப்பில் அந்த தொடப்பம் கீழக்க கண்ட இடத்துல கிடக்கும், கவுந்து தான் கிடக்குது, ஆனால் துட்டு கொட்டோன்னு கொட்டுதுங்க ஐயா. அடுத்தது, அடாடா தெரியாமல் போச்சே, வீடு கூட்டுறதே நான் தான் நண்பா, எப்படி வச்சா என்ன? அது சீமாரியை கேட்குதான். என்னோட கம்பெனியில் டெய்லி விளக்குமாறு கூட்டிட்டு படுக்கத்தான் வைக்கிறேன், ஆனால் என் கம்பெனி நல்லா தான் போயிட்டு இருக்குது. 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாது. சரி, பீரோவில் வைக்கலாமா இல்லை பேங்க் லாக்கரில் வைக்கலாமா? எத்தனை விவேக் வந்தாலும் திருந்த மாட்டீங்க, உங்கள் மூட நம்பிக்கைக்கு அளவே இல்லையா? அடுத்து, என் பாட்டன், என் முற்பாட்டன், எனது அப்பன், இவர்கள் அனைவரும் குடும்பத்திலும் இந்த ஸ்ரீமாரை படுக்கத்தாண்டா வைத்து கடந்து நிற்க வச்சாலும் சரி, படுக்க வச்சாலும் சரி, உழைத்தால் மட்டும்தான் உனக்கு நன்மை கிடைக்கும். கண்டிப்பாக. ஒத்து வீடு உன் பாட்டுக்கு நிற்க வச்சா 200 ரூபா தொடப்பம். எனக்கு அதுக்கு மேலே புரியல. இவர் சொல்வது பொய், துடப்பத்தை கீழே நோக்கித்தான் வைக்க வேண்டும், இவர் சொல்வது போல வைத்தால் வீட்டில் சண்டை வருமா? இவங்க ஏதோ தனியாக இன்னொரு பிளான் போடுறாங்க. அடுத்து, ஏன்னா பைத்தியம் ஓடிரு, நீ கடன் இல்லாமல் இருக்கியா? ஓகே கைஸ், இன் another வீடியோ யூ கைஸ் செட் யூ ஷுட் கீப் இட் இன் லேயிங் பொசிஷன், படுக்க வச்சுருக்கணும்னு சொன்னாங்களாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. பாவம், அவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதாவது ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறீங்களே, நீங்கள் முதல்ல எல்லாரும் ஒரே இதுக்கு வாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லுங்கன்றார். ஓகே. சும்மா கதையை அவுத்து விடாதீங்கப்பா. யாரா இவங்க பைத்தியக்காரர்கள்? அட போங்க, வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாம் நிறைய வச்சுருக்கோம், கடன் போகுதியா? ஓகே. இப்போல்லாம் யார் தொடச்சிருக்கிறது இல்லைங்க, மிஷின். இப்போ எல்லாம் யாரும் தொடப்பம் வச்சிருக்கிறது இல்லைங்க, மிஷின், நவீன மிஷின். அந்த மிஷினுக்கு ஏதாவது ஜோசியம் பார்த்து சொல்லுங்க ஐயா. ஒருத்தன் நிற்க வைன்றீங்க, ஒருத்தன் படுக்க வைன்றீங்க. முதல்ல நீங்கள் பேசி முடிவு பண்ணிட்டு, அது இங்கிலீஷில் போட்டிருந்தாரு, இவர் தமிழில் போட்டிருக்காரு. எல்லோரும் சேர்ந்து ஒரே முடிவு பண்ணுங்க. இருக்கிறவனை எல்லாத்தையும் சாவடிக்காதீங்க பைத்தியக்காரனுங்களா. வேணும். இது என்னடா புது கதையாக இருக்குது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதுவும் கொஞ்சம் மோசமாகலாம் போட்டு வச்சுருக்காங்க.
தமிழக அரசுக்கு மொத்தமாக வாங்கி கொடு. ராங் ஷுட் பிளேஸ் அ லைங் ஆஃப். ஓகே ஓகே, ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாருமே நம்ம எதுவும் கமெண்ட்டே சொல்ல தேவையில்ல, அவங்க போட்டிருக்கிற கமெண்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கோங்க. சீமாறுன்றது அவர் சொன்ன மாதிரி அது ஸ்ரீமாராவே இருக்கட்டும், லக்ஷ்மியாகவே இருக்கட்டும். ஆனால் அது நமக்கு இந்த வேலை செய்கிறக்காக தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ இப்படி வச்சாலும் தப்பில்லை, இப்படி வச்சாலும் தப்பில்லை, இப்படி வச்சாலும் தப்பில்லை, இல்லை எங்கேயாவது மாட்டி வச்சாலும் தப்பில்லை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அது காட்டுறக்காகவே தான் நான் இந்த போட்டேன். ஓகே, அடுத்தது பார்ப்போமா? நிறைய பேர் எங்க வீட்டுல இந்த மரம்லாம் இருக்கு சார், நான் என்ன பண்றதுன்னு தெரியல, திடீர்னு வெட்டினாலும் அதுவும் வாஸ்து குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரங்கள் இல்ல அப்படின்னாலும் சில வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் அப்படின்றாங்க. சோ இதற்கான தீர்வுகள் என்ன சார்? என்னென்ன மரம் இருக்கணும், இருக்கக்கூடாது? கொய்யா மரம் எஸ்பெஷலி தனுசு ராசி மூல நட்சத்திரம் வீட்டுல இருந்தாங்கன்னா வீடு விற்கிறதுக்கு வந்துடும். இது ஒரு நீங்க கேட்ட ஒரு விஷயத்த நீங்க கேட்ட கேள்வியிலே தனுசு ராசி மூல நட்சத்திரம் இருக்கும் பட்சத்தில் கொய்யா மரம் இருந்தால் கடனாகி வீடு விற்பார். ஒரு வீடு 2 வீடு இல்ல, பல வீடு பார்த்துட்டேன். அதை கொஞ்சம் உஷாரா பார்த்துங்க, எடுத்துடுறது பெஸ்ட். திண்டிவனத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 50 ரூபாய்க்கு இவ்வளவு கொடுப்பாங்க கொய்யா மரம். இதுல ஒரு விஷயமே கிடையாது. வச்சுட்டு தேவையில்லாத பிரச்சனை வரதை விட எடுத்துருங்க. இதுதான் தேவை உள்ள மரம், தேவையில்லாத மரம். அதுல இந்த லிஸ்ட்ல வரும், அது பார்த்துங்க. இது அவங்களுக்கு மட்டும். அதே மாதிரிதான் துளசி மாடம், துளசி செடி. இப்ப அதுலயே சொல்லியது இது எல்லாருக்குமே பொருந்தும்னா எல்லாருக்குமே பொருந்தாது. துளசி மகாலட்சுமி தானே, ஆனா ஒரு சில நட்சத்திரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. துளசியே சில பேருக்கு செட் ஆகாது. ரேவதி நட்சத்திரம், ஆயில்யம், இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு செட் ஆகாது. இது ஒரு கணக்கு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கொய்யா மரம் இருக்கக்கூடாது, துளசி செடி இருக்கக்கூடாது. துளசி செடி புதனுடைய ஆயில்யம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகாது அப்படின்றாரு. இன்னொரு நட்சத்திரத்தை விட்டுட்டாரு, கேட்டை. ஓகேங்களா, அது விருச்சகத்தில் இருக்கிற புதனோடது. அவர் எடுக்கல, பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஓகேங்களா, புதனுக்கு துளசி ஆகாது. எனக்கு புரியல இது எப்படின்னு. புதன் பெருமாளோட புதனை கும்பிட்டா, அங்கே பெருமாளை கும்பிட்டா புதன் ஆக்டிவேட் ஆவார். புதன் பெருமாள் தான் அதிதேவதை புதனுக்கு. துளசின்றது பெருமாளோடது, பெருமாளோட கைங்கரிய பொருள். அது எப்படி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆகாது, புதனோட நட்சத்திரக்காரர்களுக்கு? வாஸ்து நிபுணர்னு பேரையும் போட்டுட்டு நம்பரையும் கொடுத்துட்டு இது ஆகாது அது ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தா உடனே எல்லாம் இனி புதனோட நட்சத்திரக்காரர்கள்லாம் டென்ஷன் ஆயிட்டு ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க. இதில் அடுத்தது இங்கே கொய்யா மரத்துக்கு வந்துட்டாரு கேது. கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள், அவர் சொன்னது தனுசு ராசி மூல நட்சத்திரம். ஓகேங்களா, தனுசு மூலம் கேதுவோடது. கேதுக்கு கொய்யா ஆகாதா? கொய்யாப்பழம் கேதுக்கு பிடிக்காது போல். ஓகேங்களா, அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் தெரியும். உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அது ஜாதகத்தில் தெரியும். வாஸ்துன்றது ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இந்த மாதிரி இந்த மரம் வைக்காதீங்க, அந்த மரம் வைக்காதீங்க, அதுவும் வீடு வித்துருவாங்களாம். ஒரு கொய்யா மரம் உங்களை என்னங்க பண்ணுது? நான் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருந்துச்சு. திருமணமாகி நான் வர்ற வரைக்கும் என் பாட்டி வீட்டில் கொய்யா மரம் இருக்கும். ஒரு அப்படியே ஏறலாம், ஒன்றுமே ஆகாது. கொய்யா மரம் ஏறுனா உடையாது ஸ்டெம்மு. நாங்கள் மேலே ஏறி பறித்து சாப்பிடுவோம். அதாவது நிறைய நேரத்தில் வீட்டில் இருக்கப்போ நம்மளோட அந்த விளையாடி களைச்சி போய் வந்தாலும் எங்கள் வீட்டில் இருந்தது அந்த பிங்க்கு கொய்யா பறித்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். 2 பழம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப போய் விளையாட போயிடுவோம். யாரும் சாப்பிட கூப்பிட்டா கூட நேரத்துக்கு வரமாட்டோம். அதை மாரி பசிச்சதுன்னா 2 கொய்யாப்பழம் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அந்த வீடு அப்படியே இருக்குது. விற்க ட்ரை பண்ணுறோம், ஏன்னா அதில் 4 ஷேர் இருக்குது. விற்க ட்ரை பண்ணுறோம், விற்க மாட்டேங்குது. ஆனால் கொய்யாப்பழம் இருந்தால் விற்றுருனா அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் அதாவது ஏதோ ஒரு காரணம், இது ஏதோ ஒன்று சொன்னால் நமக்கு கிளையண்ட் வருவாங்கங்கிற ஒரு இதில் அவங்க சொல்கிறாங்க. நான் யாரையும் தப்பு சொல்லலை, அவங்க கிளையண்ட் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சில நல்ல விஷயங்களை சொல்லி கிளையண்ட்டை வர வைக்கலாம்.
சரிங்களா? இந்த மாதிரி ஒருத்தங்களை பயமுறுத்தி, இப்போ மூல நட்சத்திரக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க எல்லாரும் டென்ஷனாக இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லி தயவு செஞ்சு செய்யாமல் ஏதாவது நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி அவங்கள வர வைங்க. அதுதான் நல்லது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு வாஸ்து இது போடுறேன். நிறைய வாஸ்து இது கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்தடுத்த பதிவுகளில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.